பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். நெகேமியா 9:25. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனிகொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். இந்த நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அது ஆண்டவரை குறித்த ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. மற்ற எல்லா வார்த்தையுமே இஸ்ரவேல் குறித்தும் ஜனங்களை குறித்தும் அவங்க வாழ்க்கையை குறித்து இருக்கிறது. இதிலே ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் ஆண்டவரை குறித்து ரொம்ப அழகான வார்த்தையாய் இருக்கிறது. அந்த ஆண்டவரை குறித்து அந்த ஒத்த வார்த்தை என்னன்னா, அந்த வசனத்தின் கடைசி பகுதி இவ்விதமாய் சொல்லுது, உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். உம்முடைய பெரிய தயையினால். இந்த உம்முடைய என்ற வார்த்தை ஆண்டவரை குறிக்கிறது. அந்த ஆண்டவருடைய தயை என்பது நமக்கு தெரியும். ஆனா இங்க பார்க்கிறோம் தயையிலேயே பெரிய தயை என்று. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை பெரிய தயை. முழு வேதாகமத்திலேயே பெரிய தயை என்பது ரெண்டு இடத்துலதான் வருகிறது. ஒன்று நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25வது வசனம் மற்றும் 35வது வசனம். இப்போ 35வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்கள் கொடுத்த தம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கருமங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். ஆம், இங்கு 25வது வசனத்துல உம்முடைய பெரிய தயை என்று பார்க்கிறோம். இங்கு 35வது வசனத்திலும் அதே வார்த்தை அப்படியே வருது, உம்முடைய பெரிய தயை என்று. அப்ப வேதாகமத்தில் இங்கு மட்டும்தான் 2 இடத்துல அந்த பெரிய தயை என்பதை பார்க்கிறோம். இந்த பெரிய தயை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தயை என்று சொன்னாலே அது இரக்கம் என்று அர்த்தம் என்று யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. அப்போ அது ஒரு பெரிய இரக்கம். அப்ப ஆண்டவர் இரக்கம் வச்சாலே நம்ம வாழ்க்கை வானலாக உயர்ந்துரும். ஆனா பெரிய இரக்கம் வச்சா என்ன கிடைக்கும்னா, இந்த தேவன் நம்மிடத்தில் பெரிய இரக்கம் என்கிற பெரிய தயை வைத்தால் 2 விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அந்த பெரிய தயைக்கு கிடைக்கிற 2 ஆசீர்வாதம் என்னன்னா, ஒண்ணு கர்த்தர் நல்லவர், அனுதின வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்கள். 2வது அதிகாரங்களுக்கும் ஆளுகைகளுக்கும் உள்ள ஆசீர்வாதங்கள். அந்த பெரிய தயை என்பது 2 முறை தான் வருது. அதே போல இந்த பெரிய தயைக்கு 2 வித ஆசீர்வாதம். அதுல முதலாவது பார்த்தா அனுதின வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதம். அனுதின வாழ்க்கைக்கு என்னது? நெகேமியா 9:25 சொல்லுது, 1 அரணான பட்டணம், கர்த்தர் நல்லவன். சோதரம். இதுல அந்த ஆசீர்வாதமானது 7 விதமான ஆசீர்வாதங்கள் அங்கு இருக்கிறது. இது அனுதின ஆசீர்வாதங்கள். 2வது அதிகாரமும் ஆளுகைக்குரிய ஆசீர்வாதம். அது என்னன்னா, அந்த நெகேமியா 9:35 சொல்லுகிறது, 1 தங்கள் ராஜ்யத்திலும் கர்த்தர் 2வது அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய தயையிலும் 3வது அவர்களுக்கும் திறந்து வைத்த விசாலத்திலும் 4வது செழிப்பான தேசத்திலும் என்று பார்க்கிறோம். இது எல்லாமே அதிகாரம் உள்ளதும் ஆளுகைக்குட்பட்டது.
அப்ப பெரிய தயை என்பது அனுதின தேவையான அரணான பட்டணங்கள், செழுமையான பூமி, சகலவித உடைமை, நல்ல வீடு, நல்ல துறவு என்கிற மோட்டார் செட்டு, போர்வெல் வாட்டர், நல்ல திராட்சை தோட்டம், நல்ல ஒளிவ தோட்டம், நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை, நல்ல விருட்சங்கள் என்கிற மரங்கள், இது எல்லாமே அனுதின வாழ்க்கைக்கு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் தேவை. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல முதலாவது நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். அது என்ன கேள்வின்னா, உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரிடத்தில் மன்னிக்கிறோம், ஆண்டவர் உங்கள் மீது தயை வைத்திருக்கிறாரா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? பொதுவாக எல்லாரும் சொல்லுவதை போல நானும் சொல்லுகிறேன், ஆமா பாஸ்டர் என் மேல தயை வைத்திருக்கிறார் என்று நீங்க சொன்னீங்கன்னா அதை எப்படி நீங்க ரூபகாரப்படுத்துவீங்க அல்லது நிரூபிப்பீங்க? ஆண்டவரின் மீது தயை வைத்திருக்கிறார் என்று சொல்லுவது சுலபம், ஆனா அது நிரூபிக்கணுமே, அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டணுமே. நான் சொல்றேன், தேவன் உங்களிடத்தில் தயை வைத்திருக்கிறாரா இல்லையா என்பதை பாருங்க. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அப்போ உங்களுக்கு ஆண்டு தயை வச்சிருக்காரா இல்லையா, அது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, நான் ரொம்ப சிம்பிளாவே சொல்லுவேன், பெரிய உபதேச தேவையில்லை, ரொம்ப சிம்பிளா சொல்லுவேன். தேவன் என்னிடத்தில் தயை வைத்திருக்காமல் அவர் என்னிடத்தில் பெரிய தயை வைத்ததுனால தான் இன்னைக்கு ஒரு தனி மனுஷனா இருந்தாலும், சோத்திரம், எல்லாராலும் கைவிடப்பட்டவனா இருந்த போதும், எந்த உறவுகள், உற்றார்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள், ஆவிக்குரிய பெற்றோர் யாருமே இல்லாவிட்டாலும் இன்றைக்கு வரைக்கும் நான் உயிரோடு இருப்பதே ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய தயை. இரண்டாவது, ஊழியத்துக்கு வரும்போதும் எந்த விதமான காசு, பணம், பேங்க் பேலன்ஸ் எதுவுமே சேவ் பண்ணிட்டு அதை வச்சு ஊழியம் செய்ய வரல. அதே போல இப்பயுமே வர்ற பணத்தை மிச்சப்படுத்தணும், காசை போட்டு வைக்கணும், அதுல கொஞ்சம் எல்ஐசி போடணும், இதுல கொஞ்சம் இன்சூரன்ஸ் போடணும், அங்க கொஞ்சம் இதுக்கு மாசம் சீட்டு கட்டணும். இது வரைக்கும் எனக்கு எவ்வளவு பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க ஒரு சீட்டு போடுங்க, இல்லாட்டி ஒரு எல்ஐசி போடுங்க அப்படின்னு. எனக்கு கட்டாயத்து பேர்ல சில பலவந்தம் பண்ணதுனால சில சமயத்தில் முன்ன ஒரு எல்ஐசி போட்டோம். அதை அப்படி போட்டு 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 ஒரு 5-6 எல்ஐசி அப்படியே அக்கௌண்ட்ஸ்ல இருந்துட்டே இருந்துச்சு, எதுவுமே கண்டினியூ பண்ணவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் பார்த்தேன், நம்ம ஊழியமே விசுவாச ஊழியம், இது மந்த்லி பண்றதும் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஊழியத்தில் இருக்கிற துரபாசம் ஒரு நாள் வர சொல்லி, அவருக்கு அதுக்கு அனுபவம் இருக்கிறதுனால அவரை கூப்பிட்டு போய் எல்ஐசி ஆபீஸ்ல எல்லாத்தையும் கேன்சல் பண்ண, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அங்க இருந்த அந்த சின்ன பேலன்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எதுலையுமே நம்ம சேமித்து வைக்கிறது இல்லை. ஏன்னா அன்னன்னைக்கு கர்த்தர் நடத்தினார். இதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவன் என் மீது வைத்த தயை என்பதை விட தேவன் என் மீதும் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் மீதும் வைத்த பெரிய தயை. அந்த பெரிய தயை தான் ஒண்ணு என்னை உயிரோடையும் வச்சிருக்கு, இன்னைக்கு எல்லாருக்கும் மத்தியில சாட்சியாவும் வச்சிருக்கு. ரொம்ப முக்கியமா கர்த்தர் நல்லவே சபை வச்சிருக்கவங்க, பெரிய பெரிய டிவி ஊழியம் செய்யறவங்க, இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி பண்றவங்களே இன்னைக்கு பல இடத்துல பணத்தை வாங்கி அதுக்கு வட்டி கட்டி ஊழியம் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்குன்னு ஒரு சபை கிடையாது, ஒரு பெரிய காங்கிரிகேஷன் கிடையாது, மந்த்லி டைட் கிடையாது, பெர்மனன்ட் ஆஃபரிங் கிடையாது, யார் இவங்க இவ்வளவு தருவாங்கன்னு சொல்லி யார் எதுவுமே ஒரு உறுதி கிடையாது எவ்வளவு வரும்னு. ஆனாலும் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் ஊழியங்கள் நாளுக்கு நாள் பிரான்சஸ் அதிகமாகிட்டு இருக்கு, அதை செய்கிறவர்களும் அதிகமாகிட்டு இருக்காங்க. அப்புறம் அதோடைய தேவைகள், செலவுகள் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா எல்லாமே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் பொதுவான காரியத்தை உங்கள் சாட்சியா சொல்றேன்னா, என்னைய குறித்து சொல்லுவதை விட எனக்கு தேவன் கொடுத்த ஊழியத்தை குறித்து சொல்லுவதில் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்ப ஏன்னா என்னுடைய உயிர், பேச்சு, மூச்சு, சிந்தனை எல்லாமே இந்த கர்த்தருடைய ஊழியமும் கர்த்தருடைய வார்த்தை தான்.
அப்ப எங்கேயுமே வெளியில போறது கிடையாது, கன்வென்ஷன் கிடையாது, ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் கிடையாது, பெரிய குருசர்ஸ் கிடையாது, கண்டினியூ மீட்டிங்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. உள்ளதான் இருக்கிறோம். ஆனா வீட்டுக்கு வர்ற யாரையும் தாங்குறோம், வந்துட்டு போற ஊழியக்காரர்களுக்கு நன்மை செய்யறோம். அப்புறம் நிறைய ஊழியங்கள் நடப்பிச்சுட்டே இருக்கிறோம், ஊழியங்களை உருவாக்கிட்டே இருக்கிறோம், ஊழியத்தை போய் அதை செலவழிச்சுட்டே இருக்கோம், மற்றவங்களை செய்ய வச்சுட்டே இருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, எனக்கு உள்ள நல்ல அனுபவம், நிறைய இடத்துல கத்துக்கிட்ட பாடம் என்று நான் சொல்லுவேன் என்றால், அது தேவனுக்கு முன்பாக மிகப்பெரிய கோபாக்கினை கொண்டு வரும். ஆனால் ரொம்ப தெளிவா நான் சொல்லுவேன், தேவன் இன்னைக்கு வரைக்கும் அந்த பெரிய தயையினால் நடத்துனார். நம்ம ஜனங்கள்கிட்ட நான் சொல்றதும் அதுதான். எஸ்எஸ்கே சாமுவேல் விசுவாச ஊழியங்கிறாரு, அவர் விசுவாசம் பத்தி பேசுறாரு என்பதை விட, இது எஸ்எஸ்கே சாமுவேல் நடத்துற கூட்டத்தில் கலந்துக்கிற எல்லாருமே வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல வரணும். அந்த ஒரு விசுவாச ஜீவியம் ஜீவிக்க தெரியணும். அந்த விசுவாசம் மட்டும்தான் பேச்சு மூச்சென்று இருக்கணும். அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா நீங்க இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் ஜெயிச்சிருவீங்க. இப்போ தயைக்கும் பெரிய தயைக்கும் உள்ள ஒரு ஆபத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன். தயை என்ன செய்யும், பெரிய தயை என்ன செய்யும் என்கிறதுக்கான 2 விளக்கத்தை மாத்திரம் ரத்தின சுருக்கமா நான் உங்களுக்கு கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு சொல்றேன். அதுக்கு முன்பாய் ஒரு ஆலோசனை, ஒரு எச்சரிப்பை சொல்லுது. இது தேவனுடைய கருகலான வார்த்தையா இருக்கிறதுனால, நீங்க அங்க மிஷின் தைக்கிறது, வாஷிங் மிஷின்ல துணியை போட்டுக்கிட்டு அங்க அழுக்கு துணி உள்ள போட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இங்க ஆடியோ கேட்கறது, இல்லாட்டி சொல்ற கிச்சன்ல அதை இதையும் பண்ணிக்கிட்டு, இல்லாட்டி வாசல்ல கூட்டி பெருக்கிக்கிட்டு இதை பண்றதெல்லாம் தேவ வார்த்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வார்த்தை எல்லளவும் பிரயோஜனப்படாது. என்னதான் தலைப்போற காரியமா இருந்தாலும் இது தேவ சமூகத்துக்குரிய நேரம். எல்லாத்தையும் ஒரு 1/2 hour மட்டும் அப்படி ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு இடத்துல நல்லா உட்கார்ந்து ஸ்தோத்திரத்தோடு கேளுங்க. தயைக்கும் பெரிய தயைக்கும் உள்ள நன்மையையும் தீமையையும் நான் சொல்லிடுறேன். கர்த்தர் நல்லவன். முதலாவது தயையை குறித்து பார்ப்போம். இந்த தயையில் என்னெல்லாம் இருக்குது, அது என்ன செய்யும்? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாத்திரையாகம் 34:6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் நம்பர் 1 இரக்கமும், நம்பர் 2 கிருபையும், நம்பர் 3 நீடிய சாந்தமும், நம்பர் 4 மகா தயையும், நம்பர் 5 சத்தியமும் உள்ள தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயையும் உண்டாவதாக. இங்கு இந்த யாத்திரையாகமம் 34:6 பார்க்கும் போது இங்கு ஒரு தயையை குறித்து பார்க்கிறோம். இது பெரிய தயை அல்ல, மகா தயை. அப்படியானால் இந்த பெரிய தயைக்கும் இந்த மகா தயைக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், மகா தயை என்பது தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. பெரிய தயை என்பது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதை குறிக்கிறதா இருக்கிறது. திரும்பவும் சொல்றேன், மகா தயை என்பது சூத்திரம் அது தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. பெரிய தயை என்பது அது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதை குறிக்கிறதா இருக்கிறது. இப்போ தயை, இந்த தயை என்றால் அதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. அந்த யாத்திரையாக 34:6 ஆவியானவர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். 1 அதிலே முதலாவது கர்த்தர் இருக்கிறார், தயையில் கர்த்தர் இருக்கிறார். 2வது இரக்கம் இருக்கிறது, 3வது கிருபை இருக்கிறது, 4வது நீடிய சாந்தம் இருக்கிறது, 5வது சத்தியம் இருக்கு. ஒரு தயைக்குள் இத்தனை இருக்கு, 5 காரியம். நம்பர் 1 கர்த்தர், நம்பர் 2 இரக்கம், நம்பர் 3 கிருபை, நம்பர் 4 சாந்தம், நம்பர் 5 சத்தியம். இப்ப இது 5ம் தயைக்குள், மகா தயைக்குள் அடங்கி இருக்கும். இது முழுக்க 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 கர்த்தருடைய சாயலையும் கர்த்தருடைய ரூபத்தையும் கர்த்தருடைய தோற்றத்தையும் காண்பிக்கும்.
இதுதான் இந்த கடைசி காலத்துல வாழ்கிற ஒவ்வொரு விசுவாச தேவ பிள்ளைக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ரொம்ப முக்கியம். எனக்கு பிரதம மந்திரி மோடி கண்கள்ல தயை கிடைக்கணும். எனக்கு முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமாவிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வரணும், அதுக்கு ஒரு தயை கிடைக்கணும். நான் இந்த இந்தியாவில் புகழப்படுகிற முன்னணி போதகர்கள ஒருத்தரா மாறணும். இதெல்லாம் நான் விரும்பினேன் அப்படின்னா இது கர்த்தருக்கு மகிமையா இருக்காது. ஆனா ஒரு தயை என்பது அது கர்த்தரை குறிக்கிறதா இருக்குது. அந்த கர்த்தரை பிரதிபலிக்கும் போது, கர்த்தர் அதுல வெளிப்படும் போது முதலாவது என்ன வருது? நல்ல இரக்கம் கிடைக்கும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. இரண்டாவது அருமையான கிருபை கிடைக்குது. மூணாவது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது நீடிய சாந்தம் கிடைக்குது. நாலாவது சத்தியம் கிடைக்குது. இந்த 5ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, அந்த 4வது காரியம் நீடிய சாந்தம். இந்த கடைசி காலத்துல தேவ மனிதர்களிடத்திலும் சரி, தேவன பிள்ளைகளிடத்திலும் சரி, காணப்படாமல் மறைஞ்சு போன, ஒளிஞ்சு போன ஒரு ஸ்பாவம், தெய்வீக குணம் என்னன்னா நீடிய சாந்தம். நீங்க சில ஆட்களை பார்க்கலாம், ஸ்திரீகள்கிட்ட, பெண்கள்கிட்ட, மற்றவங்கள்ட்ட பேசும்போது நல்லா பேசியும், மனைவியிட்ட பேசும்போது பயங்கர கோபத்துல பேசுற ஆட்களை பார்க்கலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டா கலகலப்பும் குதூகலிப்பும் இருக்கும். அந்த கெஸ்ட் போயிட்டாக்கா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டாக்கா ஒரே எரிச்சலும் கோபமும் வரும். மற்றவங்க பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்களுடைய சிரிச்சு ஹாய் சொல்லி கை கொடுத்து அவங்களுக்கு இதை தூக்கி கொடுத்து கை ஸ்நாக்ஸ் எல்லாம் தந்து அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல இடம் பிடிக்க தெரியுது. ஆனா தன்னுடைய வீட்டுல தானால் பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் பொறுமையா இருக்க முடியல. இதெல்லாம் என்ன காரணம்? நீடிய சாந்தம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா சாகல, அது இந்த கடைசி காலத்துல முழுவதுமாகவே செத்து போயிருக்கிறது. ஆனா செத்து போனா பிழைக்காது மட்டும் நினைக்காதீங்க. செத்து போன எதையும் உயிரோடு கொண்டு வர ஆண்டவரால் முடியும். லூக்கா 15 கடைசி வசனம் சொல்லுது, அவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான். அவன் செத்து போன நீடிய சாந்தத்தை உருவாக்க கர்த்தரால் முடியும். இந்த நீடிய சாந்தம் எதுக்குள்ள இருக்குது பாருங்க, அது கர்த்தருடைய குணத்துக்குள்ள இருக்கு, கர்த்தருடைய சுபாவத்துல இருக்குது. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க மாமாவை போல மாறுங்க, அண்ணனை போல மாறுங்க, பாஸ்டரை போல மாறுங்க, ஐயாவை போல மாறுங்க என்பதை விட கர்த்தரை போல மாறணும், தேவனை போல மாறணும். அந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா இந்த நீடிய சாந்தம் என்பது அப்படியே நமக்குள் ஒரு பூரண மனுஷனாய் வெளிப்பட ஆரம்பித்துவிடும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். இப்ப முதலாவது பார்த்தோம் தயை. இந்த தயை என்பது தேவனுடைய சுபாவங்களில் ஒன்று. அது 5 வகை என்று சொன்னேன். அந்த 5ல நேரம் இல்லாதபடியா ஒண்ணு சொன்னேன், அது நீடிய சாந்தம். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற சகோதரர்கள, இந்த அருமையான வேத வியாக்கியானத்தை கேட்கிற சகோதரிகளே, இந்த வேத பாடத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற ஆசாரியர்களே, ஊழியர்களே, நம்முடைய வாழ்க்கையில வரம் இருக்குதோ இல்லையோ, வாழ்க்கையில நல்ல தரம் இருக்கணும். வரம் எல்லாம் நிலைச்சு நிற்கிறதே கிடையாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. ஆனா தரம் என்பது என்னைக்குமே நம்ம தூக்கி பிடிக்கக்கூடியது, நிலைத்திருக்கக்கூடியது. அப்ப வரத்தோடு இருப்பதை விட கர்த்தருக்காக நல்ல தரமா இருங்க. அந்த தரமா இருக்கிறதுக்கு ஒண்ணு நீடிய சாந்தம் உங்கள்கிட்ட இருக்குதான்னு பாருங்க. அடிக்கடி கோபப்படாம இருக்கீங்களா? அடிக்கடி சுதரம் எரிச்சல் அடையாம இருக்கீங்களா? ஒண்ணு அன்பா கேட்டா எரிஞ்சு விழுறீங்களா? அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருங்க. கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளுங்க. நமக்கு பெரிய தயையெல்லாம் வேண்டாங்க, கர்த்தருக்கே தயை தான் தேவைப்படுது. அந்த தயை இருந்தாலே போதும். அந்த தயை இருந்துட்டாக்கா நீடிய சாந்தம் வந்துடும். என்ன பிரச்சனை வந்தாலும் சகித்து போகக்கூடிய தன்மை வந்துடும்.
அந்த சகிப்புத்தன்மை மட்டும் வந்துருச்சு. ஓ, நீங்கள் தேவனுடைய புத்திரர் அல்லது தேவனுடைய புத்திரி என்று அழைக்கப்படுவீர்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். முதலாவது தயை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக அந்த நெகேமியா புஸ்தகத்துல பெரிய தயை என்று பார்க்கிறோம். அந்த பெரிய தயை என்பது 2 விதமான காரியத்தை குறிக்கிறதாக சொன்னேன். அந்த பெரிய தயையினால் கிடைக்கிற முதல் காரியத்தை பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நல்ல அரணான பட்டணம் நம்பர் 1. நம்பர் 2 செழுமையான பூமி. நம்பர் 3 சகல உடைமைகள் நிறைந்த வீடு. நம்பர் 4 வெட்டப்பட்ட குறவு. நம்பர் 5 ஏராளமான திராட்சை தோட்டம். நம்பர் 6 ஒலிவ தோப்பு. நம்பர் 7 கனி கொடுக்கும் விருட்சம். இது எல்லாமே நீங்க நல்லா நிதானிச்சு பார்த்தீங்கன்னா அனுதின வாழ்க்கைக்கு வேண்டிய தேவைகள். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிட்டி, ஒரு மெட்ரோ சிட்டி போல டிரான்ஸ்போர்ட் இருக்குது, வாட்டர் சப்ளை இருக்குது, நம்ம எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. அதே போல செழுமையான பூமி. போர்வெல் போட்டாக்கா, கிணறு வெட்டினாக்கா 500 அடி 1000 அடி என்று இல்லாம 50 அடி 60 அடியில வருது. அடுத்ததாக சகலவித உடைமைகள். ஒரு வீடுனாக்கா அந்த வீட்டுல பொருட்கள் நிறைஞ்சு இருக்கணும். அது வீட்டுக்கு அவசியமான பொருட்கள் இருக்கணும். 4வதா வெட்டப்பட்ட துறவு, நல்ல போர்வெல் வாட்டர், நல்ல. 5வதாக ஏராளமான திராட்சை தோட்டம். இப்ப கவனிங்க, இதை நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். இது எல்லாமே அனுதினமும் கிடைக்குது. இது எப்படி கிடைக்குது பாருங்க. மகா சுதந்திரம் மன்னிக்கிற பெரிய தயையினால் கிடைக்கும். ஆனா இந்த பெரிய தயையினால் இதுக்கு இந்த வீடு, வாசல், பட்டணம், செழுமையான பூமி, நல்ல தண்ணி, அப்புறம் சுத்திர திராட்சை தோட்டம், உடமைகள் வீடு, இதெல்லாம் கிடைக்குதுல்ல. இதெல்லாம் நிலைச்சு நிக்குமா அப்படின்னா நிக்காது. இங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. என்ன ஆபத்துன்னா, மனுஷன் தயையோடு வாழும்போது அளவோடும் நன்மையோடு வாழும். அதே மனுஷனுக்கு பெரிய தயை வந்துருது, ஆண்டவரை கொடுத்துட்டாரு, இல்லாட்டி இவங்க எப்படியோ போராடி ஒரு பெரிய தயை சுதந்திரிச்சுட்டாங்கன்னா அடுத்தது அங்க என்ன கிடைக்கும் பாருங்க. அந்த 35ஆம் வசனம், அந்த பெரிய தயை கிடைக்கிற ஒரு ஆபத்து பாருங்க. இந்த பெரிய தயையில இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்து. 35ஆம் வசனம் நெகேமியா 9ஆம் அதிகாரம். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்கள் கொடுத்த உங்களுடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார். அல்லேலூயா. இந்த பெரிய தயை ஒரு பக்கம் வீட்டை கொடுத்துச்சு, நல்ல சிட்டியை கொடுத்துச்சு, நல்ல ஒரு லேண்டு கொடுத்துச்சு, அப்புறம் நல்ல ட்ரீஸ் கொடுத்துச்சு, நல்ல போர்வெல் வாட்டர் கொடுத்துச்சு, நல்ல ஃப்ரூட்ஸ் கொடுத்துச்சு. இதை கொடுத்து உடம்ப நல்லா வளர்த்தாச்சு. உடம்பு வளர்ந்த உடனே அடுத்தது அவங்க என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு சுத்திரம் போஸ்டிங் வருது. கவுன்சிலரா சிலர் உட்கார்றாங்க, எம்எல்ஏவா சிலர் உட்கார்றாங்க, சிலர் சுத்திர பஞ்சாயத்து தலைவரா உட்கார்றாங்க, இன்னொரு சிலருக்கு பெற்றோர் சுத்திர மாணவருக்கான தலைவரா, எப்படியோ பல பதவிகள் வருது. இப்போ இந்த பெரிய தயையினால் ஒரு பக்கம் சரீரத்துக்கு வேண்டிய எல்லாம் கொடுத்து அவங்க புசித்து குடித்து கொழுத்து வாழ்றாங்க. கொழுத்து வீட்டுக்குள்ள மட்டும் நீ இருந்தா பத்தாதுப்பா, ஊர் புகழணும், உன் பட்டணம் புகழணும், உன் மச்சா மாமா நாத்தனார் மாமியார் கொழுந்தனார் உறவுக்காரர் மனைவி வீட்டுக்காரர் பெற்றோர் வீட்டுக்காரர் எல்லாரும் ஒண்ணு உயர்த்தி பேசணும்னு சொல்லி இந்த உலகத்தின் ஆட்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு சில பதவிகளையும் கொடுத்துறாங்க. இந்த பதவிகள் வந்த உடனே அந்த பெரிய தயையினால் உண்டான பாதிப்பு என்ன தெரியுமா? அந்த வசனம் நெகேமியா 9:35 சொல்லுகிறது, அவர்கள் சுதந்திரம் உமக்கு ஊழியம் செய்யாமலும். என்ன ஒரு பெரிய ஆபத்து. தரித்திரியம் இருக்கும்போது ஊழியம் செய்ய முடியும், பஞ்சம் இருக்கும்போது முட்டி மோதியாவது ஊழியம் செய்ய முடியுது,
கஷ்டம் இருக்கும்போது ஐயோ நான் ஊழியம் செய்யாம செத்து போயிட்டா ஒருவேளை கந்தக்கு கேட்பாரு, இங்க பட்ட பாட விட அங்க பெரிய பாடா இருக்கும்னு சொல்லி வியாதிக்கு மத்தியில ஊழியம் செய்த காலங்கள் இருக்குது. சொந்த வண்டி இல்லாட்டி ஓடி ஓடி ஊழியம் செய்ய முடியுது. ஆனா இப்போ ராஜ்யம் வந்துருச்சு, அதிகாரம் வந்துருச்சு, ஆளுக வந்துருச்சு, செழிப்பு வந்துருச்சு, நல்ல வாகனம் வந்துருச்சு. ஆனா இப்ப என்ன முடியல, ஊழியம் செய்ய மட்டும் முடியல. அங்க போகாட்டி அங்க அந்த ஆபீசர் கோவிச்சுக்குவார், இங்க போகாட்டி இந்த அரசியல்வாதி தப்பா நினைச்சிருவார், இந்த டயத்துக்கு போகாட்டி வரவேண்டிய கவர்மெண்டுடைய அந்த சுதந்திர கான்ட்ராக்ட் அப்படி தவறி போயிடும். இப்ப ஊழியத்தை தவிர எல்லாமே முடியுது. இப்ப புரியுதா உங்களுக்கு? யாத்திரையாக 34:6 இருக்கிற தயையில என்னெல்லாம் இருக்கு பாருங்க. நெகேமியா 9:25-35 இருக்கிற பெரிய தயையில என்னெல்லாம் இருக்கு பாருங்க. அது வெறும் தயை தான். ஆனா அங்க கர்த்தர் இருக்கார், இரக்கம் இருக்குது, கிருபை இருக்குது, நீடிய சாந்தம் இருக்குது, சத்தியம் இருக்குது. ஆனா இங்க பெரிய தயை இருக்குது, நல்ல வீடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, உடம்பு கொழுப்பு வச்சு நல்ல தழுன்னு வலது புறத்துல இடது புறத்துல இடம் கொண்டு பெருகி முற்புறத்துல பிற்புறத்துல நெருக்கி சோத்திர பைபிள காண்டாமிருகத்துல ஒத்த பலனே இப்ப வந்துருச்சு. அதனாலதான் ஆட முடியல, அசைய முடியல. இதெல்லாம் வந்த உடனே இப்ப சொல்றாங்க, முன்ன மாதிரி என்ன நடக்க முடியல பாஸ்டர், முன்ன எவ்வளவு தூரம் நடப்பேன் தெரியுமா, அதனால அப்படிலாம் செஞ்சேன், இப்ப என்னால நடக்க முடியல பாஸ்டர். ஏன் நடக்க முடியல? கொழுப்பு ரொம்ப வச்சு போயிருக்கு. அப்புறம் முன்ன மாதிரி என்னால் குனிஞ்சு நிமிர முடியல பாஸ்டர். கர்த்தர் நல்லவன், முன்ன மாதிரி எனக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஆனா சரி, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, உங்களுடைய பேக்ரவுண்ட் அதெல்லாம் ஒண்ணு குறையில பாஸ்டர். இந்த வீடு சொந்த வீடு, அந்த காரு கத்த கொடுத்தது, என் பையனுக்கு 2 பைக் வாங்க அது இருக்குது, அவன் மருமக வேலைக்கு போயிட்டு இருக்கா, எல்லாருக்குமே பாருங்க ஒண்ணுமே குறை கிடையாது. கத்தர்களை நல்லா வச்சிருக்காரு. சரிம்மா, எல்லாம் நல்லா வச்சிருக்காரு, நல்லாவே இருங்க, இன்னும் நல்லா இருங்க. ஆனா என்ன ஊழியம் செய்றீங்க? நான் வெளியில போனாதானே பாஸ்டர் ஊழியமே செய்ய முடியும். நானே உள்ள அடைஞ்சு கிடக்கிறேன், என்னால என்ன முடியும்? நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த நெகேமியா 9:35 படி அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுத்து 25 படி எல்லா பக்கபலத்தை கொடுத்திருக்கும் போது ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கறது ஒண்ணுதான், நீ வாங்கின நிலத்தை இன்னைக்கு எழுதி வச்சிருங்க, கட்டின வீட்டை ஆலயத்தை கொடுத்துருங்க, வாகனம் உங்களுக்கு தேவையில்லாத மிஷினரி கொடுத்துருங்கலாம் கர்த்தர் கேட்கல. அவர் என்ன சொல்றாருன்னா 25ஆம் வசனம் படி நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, 35ஆம் வசனத்தின்படி தேசத்துல உயர்ந்துருங்க, அதிகாரத்துல, அதெல்லாம் எல்லாம் நல்லதுதான். ஆனா அதோடு 2 காரியத்துல நீங்க விலகணும். ஒண்ணு, ஊழியம் செய்யாமல் இருக்கிற அசம்பந்தம் என்கிற சாக்கு போக்கு சொல்லுகிற அந்த காரியத்தை விட்டு விலகணும். 2வது, அதை விட ஈட்டி முனை போல ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, அவர்கள் எல்லா கர்மங்களிலும், எல்லா கர்மம்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ரட்சிப்பு இருக்குது, மனம் திரும்புதல் இருக்குது, முத்திரையா பெற்ற பரிசுத்தம் இருக்குது, அடையாளம் கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம் இருக்குது. ஆனா நீங்க போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க டேபிள்ல பார்த்தா எய்த்தாப்புல அவன் சாராயத்தை ஊத்தி வச்சிருக்கான், பிராந்திய கலந்து கிளாஸ்ல வச்சுட்டு உதட்டுல வச்சு தப்பி தப்பி குடிச்சிட்டு இருக்கான். அங்க அவங்கிட்ட உட்கார்ந்துகிட்டு நேரத்தை செலவழிக்க முடியும். இதெல்லாம் கர்மம். இந்த கர்மங்களை விட்டு வெளியே வரணும். கர்த்தர் நல்லவன். அந்த கர்மங்களோடும் சுதந்திரம், அந்த கர்ம பிடித்த காரியத்தோடும் இருந்து கொண்டு எனக்கு ஊழியம் செய்ய முடியல, சுவிசேஷம் சொல்ல முடியல, சத்தியம் சொல்ல முடியல அப்படின்னாக்கா அது தேவனுடைய பார்வையில மகா பெரிய கோபம். ஆண்டவர் கொடுத்த மகா பெரிய அந்த பெரிய கிருபையை எடுத்துடுவார். இதை நான் சொல்லல, அந்த நெகேமியா 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் ஆகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி
உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்து விட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். இங்க ஒரு ஆபத்தை பாருங்க. பெரிய தயவை நாடினவர்களுடைய துவக்கம் எங்க இருக்கு தெரியுமா? கீழ்ப்படியாமையில தான் ஆரம்பிக்குது. என்னைக்கு ஊழியக்காரனுக்கும் ஆசாரியனுக்கும் தேவ வார்த்தை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கீழ்ப்படியலையோ, அதுதான் உங்களை ஜெயிலுக்கு கொண்டு போறதுக்குரிய முதல் படிக்கட்டு. ஏன்னா அந்த முதல் துவக்கம் கீழ்ப்படியாமல் ஆரம்பிச்சு கடைசிக்கு முந்தின வார்த்தை பாருங்க, உங்களுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கொலை செய்ய கூட துணிஞ்சுறாங்க. ஆனா இந்த கொலை செய்யக்கூடிய துணிச்சல் எங்க இருந்து வந்துச்சு? ஆண்டவர் கொடுத்த பூமி, ஆண்டவர் கொடுத்த பட்டணம், ஆண்டவர் கொடுத்த வீடு, ஆண்டவர் கொடுத்த மோட்டார் செட்டு, ஆண்டவர் கொடுத்த தண்ணி, ஆண்டவர் கொடுத்த மரம், ஆண்டவர் கொடுத்த கனி, எல்லாமே ஆண்டவர்கிட்ட வாங்கி ஆண்டவர்கிட்ட அனுபவிச்சு ஆண்டவரை வச்சு சாப்பிட்டு ஆண்டவர்கிட்ட எல்லாம் பண்ணிட்டு இப்ப ஆண்டவருக்கு முன்பா பெரிய அக்கிரமத்தையும் ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிற ஊழியக்காரர் அனுப்பும் போது அவங்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மாறியாச்சு. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு தயை வேண்டுமா, பெரிய தயை வேண்டுமா? இது தெரியாமத்தான் இன்னைக்கு நிறைய பேரு எனக்கு பெரிய தயை வேண்டும், பெரிய தயை வேண்டும். நான் சொல்றேங்க, நம்முடைய வாழ்க்கையில பெரிய தயையெல்லாம் வேண்டாங்க. அந்த கர்த்தருடைய தயை இருந்தாலே போதும். அதுலதாங்க கர்த்தர் இருக்காரு, அதுலதாங்க இரக்கம் இருக்குது, அதுலதாங்க கிருபை இருக்குது, அதுலதாங்க நீடிய சாந்தம் இருக்குது, அதுலதாங்க சத்தியம் இருக்கு. நேரம் இல்லாதபடினால் நான் முடிக்கிறேன். ஆனா பொங்கி எழும்பி வருகிற அக்கினி கலந்த தேவ வார்த்தை இன்னும் என்னை விட்டு நிக்கல. தேவன் ரொம்ப தெளிவா ஒண்ணு நான் சொல்லிடுறேன். பொதுவா கர்த்தருடைய செய்தியில சுயமா நான் பேச விரும்பவே மாட்டேன். எனக்கு மனசுல தெளிவா படுறத சொல்றேன். இன்னைக்கு இந்த தினந்தோறும் ஆராதனை கலந்துட்டு இருக்கிற யாரோ சிலர்கிட்ட தான் கர்த்தர் ரொம்ப தெளிவா பேசுறார். எனக்கு ஊழியம் செய்ய முடியலன்னு சொல்லிடாதீங்க. கருமாந்தரங்களையும் கருமங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க. அதனால நம்ம கீழ்ப்படியாதவர்களாகி கடைசியில் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நாம் கொலை குற்றவாளிகளாய் மாறிவிடக்கூடாது. அதை விட ஒரு மூலையில இருந்துகிட்டு கர்த்தராக அழகாக புகழ்ந்து பாடிக்கிட்டு, நாலு சத்தியத்தை மொபைல் மூலமா, நாலு சத்தியத்தை வசனத்து மூலமா, நாலு சத்தியத்தை போற பஸ்ல, ட்ரெயின்ல, கார்ல, சொந்தக்கார உறவு காட்டு நாலு சத்தியத்தை சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டு, ஆண்டவரே சத்தியமுள்ள தேவன் நீரையா, எனக்கு நீடிய சாந்தத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அப்படி கேட்டுட்டு இருந்து பாருங்க. ஓப்பனா சொல்லி நான் முடிக்கிறேன், நீங்கள் நீடித்த காலமும் நீங்கள் உயிரோடையும் இருப்பீங்க, உங்க கூட கர்த்தரும் இருப்பார். அப்ப பெரிய தயை அல்ல, கர்த்தர் நல்லவர். ஒரு தயை, மகா தயை, அது கர்த்தருடைய தயை. இந்த தயவை கேளுங்க, இது ஆண்டவர்ட்ட நாடுங்க. அப்ப ஆண்டவர் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார். அந்த மகிமையின் அபிஷேகம் நிரப்பட்டும். கடைசியா கர்த்தருடைய ஏக்கத்தின் குரலை என்னை பாரப்படுத்துற சொல்லி முடிக்கிறேன். உங்க வீட்டுக்குள்ள கருமத்துக்கும் கருமாந்தரத்துக்கும் கருமாந்தர மனிதர்களுக்கும் நீங்க இடம் கொடுத்திருந்தா, கருமத்துக்கும் கருமாந்தரங்களுக்கும் கருமாந்தர மனிதர்களுக்கும் நீங்கள் இடம் கொடுத்தவங்களா இருந்திருந்தா, இதுவே உங்களுக்கு கடைசி தேவனுடைய வார்த்தையாயிருக்கும். அறிக்கையிடுங்க. சோதரம் துணிகரமான பாவக்காரியங்களுக்கும் மனிதர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பு இல்லாண்டவர், நான் அப்படிப்பட்டவர்களோடு எந்த நட்பையும் கொள்ளுவதில்லை. இனி என் வீட்டுக்குள்ள கருமத்துக்கும் கருமாந்தரத்துக்கும் கரும பிடித்த மனிதர்களுக்கும் இடம் கொடுக்கவே மாட்டேன். எனக்கு பெரிய தயையெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே. சோதரம்
நல்ல அரணான பட்டணத்தில் ஆரம்பிச்சு ராஜ்ய வரைக்கும் போய் கடைசியில ஊழியம் செய்ய முடியாம கர்மத்துல மாற்றதை விட, நான் கர்த்தரோடு ஆரம்பிச்சு சத்தியத்துல என் ஜீவனை முடிச்சாக்கா அது எனக்கு பரலோகத்தை கொடுக்கும். எனக்கு அதுதான் வேணும். இனி என் வீட்டுக்குள்ள கர்மத்துக்கும் கர்மாந்தரங்களுக்கும் கர்ம பிடிச்ச மனிதர்களுக்கும் இடம் கொடுக்கவே மாட்டேன் என்று தைரியமாய் கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுங்க, ஒப்பு கொடுங்க. தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களை சுத்திகரிக்கட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும், ஆண்டுடைய குமாரனும் குமாரத்தியா மாற்றட்டும். யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 5-6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதை வச்சு குறைஞ்சது ஒரு 25 முறை, திரும்ப சொல்றேன், யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை சொல்லி குறைஞ்சது ஒரு 25 முறை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல எனக்கு கிருபைத்தார், உம்முடைய இரக்கம், உம்முடைய சத்தியம். அந்த 5ல ஒரு இரக்கமும் சத்தியமும் மேன்மை பாராட்டுகிறது. அந்த ஆண்டுகிட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களை இரக்கத்தின் மனுஷியா, சத்தியத்தின் பாத்திரமா கர்த்தர் மாற்றுவாராக. இன்னைக்கு நம்ம நேரம் இல்லாதபடினால் தனி ஜெபம் செய்ய முடியவில்லை. எல்லா இடத்தும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன். நாளைக்கு கண்டிப்பாய் கட்டாயமான முறையிலே ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கப்படும். இப்ப எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாருக்கும் திரைசதுரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்லருமையான இது தினந்தோறும் ஆராதனைக்காக சொல்றோம். ஒரு சபையிலே ஆண்டவரே சொல்றோம், வாராந்திர ஆராதனையிலே நீர் எப்படி உங்களை ஜனங்களை உள்ளும் புறம்பும் பேசி சுத்திகரிப்பிடும், அதே போல இந்த தினந்தோறும் ஆராதனையில் கர்த்தர் அந்த ஆராதனை போலவே இறங்கி வந்து உங்களை வல்லமையை வெளிப்படுத்துகிறீர். இன்றைக்கு பெரிய தயைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் விளங்க, உம்முடைய தயை என்கிற ஆண்டவரே கர்த்தர் நல்லவே, அந்த கர்த்தர் எங்களோடு இருக்கட்டும், அந்த இரக்கம் எங்களோடு இருக்கட்டும், அந்த கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, அந்த நீடிய சாந்தம் எங்களோடு இருக்கட்டும், அந்த சத்தியம் உள்ள தேவன் எங்களோடு இருப்பீராக. நாங்கள் மகாதையை பெரிய தயை என்று ஓடி ஆஸ்தி அந்தஸ்து பேர் பணம் புகழ் எல்லாம் பெற்று ஊழியத்தை இழந்து கர்மத்துக்கும் கர்மாந்தரத்துக்கும் கர்மம் பிடித்த மனிதர்களுக்கும் இடம் கொடுத்து விடாதபடி தேவன் எங்களை காத்து கொள்ளுவீராவே. இதை பிரசங்கிக்கிற என்னையும் கூட உடைய பாதத்தில் நான் தாழ்த்தி வைக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் கூட எச்சரிக்கையாய் தேவனுக்கென்று முடிவு வரைக்கும் ஊழியத்திலோ மரண வரைக்கும் சத்தியத்துக்காகவே நிற்கிற ஒரு சத்தியமான என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல மாற்றும் நீரே எங்களோடு தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.